கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் மக்கள் அன்றாட வேலைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகும் வெயிலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள மக்கள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெயிலின் தாக்கத்தை தணிக்க குளிர்பானங்களை நோக்கி ஒரு தரப்பினர் ஓட, மற்றொரு தரப்பினரோ இயற்கை குளிர்பானங்களையே அதிக அளவில் நேசிக்கின்றனர். இந்த கோடையில் உடலை கூலாக வைத்துக் கொள்ள அவர்கள் தேர்ந்தெடுப்பதும் நீர்ச்சத்து மிகுந்த பழங்களைத்தான். அதிலும் குறிப்பாக பலரின் விருப்பமாக அமைவது இளநீர்தான். மருத்துவர்களின் அறிவுறுத்தலும் வெயிலில் வெளியே சுற்றுபவர்களின் தேர்வாகவும் இளநீரே சிறந்த குளிர்பானமாக விளங்குகிறது. அனல் கொளுத்தும் வெயிலில் சாலையில் செல்லும் போது ஆங்காங்கே முகாமிட்டிருப்பது இந்த இளநீர் கடைகளேதான். அப்படி மக்களின் முதன்மை தேர்வான இளநீருக்கு எப்போதும் மவுசு அதிகம்தான். இந்த இயற்கை குளிரூட்டும் பானமான இளநீரின் தேவை அதிகரித்துள்ள நிலையில் இந்த ஆண்டு விளைச்சலோ கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கிறது. வெயிலின் தாக்கத்தால் தேவை 2 மடங்கு ஆன நிலையில் வரத்து குறைவால் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதனால் சேலத்தில் கடந்த ஆண்டு 20 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை விற்ற இளநீர் தற்போது 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. தேங்காயோடைய வரத்து குறைஞ்சிருச்சு. 10 குலை இருக்கிற தேங்காய் மரத்தில் அன்றைக்கி 3 குலை தான் இருக்குது. அது இளநீக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்குது. பொள்ளாச்சி உடம்பலப்பேட்டையிலேருந்து தான் ரொம்ப அதிகமாக சேலத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ லோக்கல் இளநீர் வச்சு பண்ணுறதுனால இன்றைக்கி அதிகபட்சம் 20 35 ரூபா வரைக்கும் இருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் 10 ரூபா விலை இருக்குது. உழவர் சந்தையில் மட்டும்தான் உங்களுக்கு 10 to 35 வரைக்கும் இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 50 ரூபா வரைக்கும் இளநீர் விற்றுட்டு இருக்காங்க. வழக்கத்தை விட தற்போது விற்பனை அதிகரித்துள்ளதாக கூறும் வியாபாரிகள் விளைச்சல் குறைவால் இளநீர் வரத்து குறைந்துள்ளது என தெரிவிக்கின்றனர். இளநீரின் வரத்து குறைவு காரணமாகவே விலை உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றனர். இளநீர் இப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்குது சார். இளநீர் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ இளநீர் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது சார். அதனால் இப்போ நாங்கள் சத்தியமங்கலம், அதனால் விலை ரேட்டுங்க சார். அவங்களே 35 ரூபா 32 ரூபா வரைக்கும் போடுறாங்க. 40 ரூபா வரைக்கும் விற்றா தான் எங்களுக்கே கட்டுப்படி ஆகும். உழவர் சந்தையிலே எண்ணெயே கிடையாது. போன வருஷம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்தது. இந்த வருஷம் கொதிம்பில் கொட்டி போடுறதுனால கொஞ்சம் காய் பத்தாதான் இருக்குது. முன்னப்பினா 6 ரூபா 8 ரூபா முன்னப்பினா இருக்கும். எங்களுக்கே இளநீர் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. வாரத்தில் 2 நாள் 3 நாள் இப்படி தான் கடை போட்டுட்ருக்கோம். என்னதான் விலை உயர்ந்தாலும் வெயிலில் இருந்து உடலை கூலாக தற்காத்துக் கொள்ள மக்களின் முதல் தேர்வு இளநீர்தான். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் SK கண்ணன். Every picture here has its own kutti story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.